நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் ஸ்ரீ பாஷ்யகார உற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் மாடவீதியில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ ராமானுஜர். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி மற்றும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில்களில் திருவோண நட்சத்திர உற்சவம். தெய்வங்களுக்கு நடைபெற்ற ஊஞ்சல் சேவை மற்றும் திருவீதி புறப்பாடு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள் விழா. சேஷன் மீதும் அனுமந்தன் மீதும் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற வெட்டிவேர் திருத்தேர் விழா. ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரான் கோவில் சித்திரை பிரம்மோற்சவம். கோலாகலமாக நடைபெற்ற 4 கருட சேவை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீ பாஷ்யகார உற்சவம் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று முதல் மே 2ஆம் தேதி வரை நடைபெறும் உற்சவத்தின் ஒரு பகுதியாக இன்று காலை எம்பெருமானாருக்கு மாடவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் இருந்து தீபந்தங்கள் பிரபந்ததாரர்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள் வெளியே வர தங்கத்திருச்சியில் உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரை கொலுவிருக்கச் செய்து சுமந்து வந்தனர். நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவரை கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். பிறகு மாடவீதி புறப்பாடு துவங்கியது. எம்பெருமானாருக்கு 2 குடைகள் பிடித்தபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். மங்கள வாத்தியங்களோடு மாடவீதியில் உலா வந்த ஸ்ரீ ராமானுஜர் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜெயர் சுவாமிகள், சின்ன ஜெயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்தம் சேவித்தனர். இதையடுத்து கோவில் யானைகள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல எம்பெருமானாருக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. மாடவீதியில் உலா வந்த ஸ்ரீ ராமானுஜரை ஏராளமானோர் கண்ணார கண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர். உலா முடித்து கோவில் முன்பு எழுந்தருளிய உற்சவருக்கு வாத்தியக்காரர்கள் வாத்தியங்கள் இசைத்தபடி வலம் வந்து வணங்கியதும் கும்பதீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. பின்னர் ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்த எம்பெருமானார் முன்பு ஜீயர்கள் முன்னிலையில் சிறப்பு மரியாதைகள் செய்தனர். தொடர்ந்து பிரபந்தம் சேவித்த அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டதும் உற்சவரை ஆலயத்தின் உள்ளே சுமந்து வந்தனர். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளுக்கு திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு நேற்று வீதி உலா நடைபெற்றது. இதையொட்டி ஆலய உள் வளாகத்திலிருந்து தாயார்கள் சமேத்த உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் திருச்சியில் நிறுத்தி 2 குடைகள் பிடித்தபடி வெளியே அழைத்து வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோவிலின் வெளியே வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் வீதி உலா புறப்பட்டனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். 2 குடை சேவையோடு பவனி வந்த உற்சவர் பெருமாளை திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜெயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் சேவித்தனர். இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றது. மின்வொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி வீதி உலா வந்த உற்சவ மூர்த்திகள் முன்பு ஜீயர் சுவாமிகளும் ஆச்சாரிய புருஷர்களும் பிரபந்த பாராயணம் செய்தனர். பிறகு மங்கள வாத்தியங்களோடு உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் திருவோண நட்சத்திர உற்சவத்தையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத்த உற்சவர் பெருமாளுக்கு ஊஞ்சல் சேவையுடன் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. நேற்று பகலவன் மறைந்ததும் ஆலய வளாகத்தில் உள்ள அலங்கார மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத்த உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி எழுந்தருள ஊஞ்சல் சேவையை துவக்கினர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி பதக்க ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு பச்சை கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலைகள் கட்டி அலங்கரித்திருந்தனர். நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் உற்சவ மூர்த்திகளுக்கு ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது.
பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஊஞ்சல் சேவையை நிறைவு செய்தனர். இதையடுத்து உற்சவர்களை திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்தில் இருந்து சுமந்து வந்தனர். நுழைவாயில் ஆராதனைக்கு பிறகு தெய்வங்களை வீதி உலா அழைத்துச் சென்றனர். இருகுடை சேவையோடு பிரகாசமாக காட்சி தந்தவாறு பவனி வந்த தெய்வங்கள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல மாடவீதியில் உலா வந்த உற்சவர்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் சித்திரை தேர் திருவிழாவின் நிகழ்வுகளாக உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் சேஷவாகனத்திலும் அனுமந்தன் மீதும் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். 5ஆம் நாளான நேற்று அதிகாலை வாகன மண்டபத்தில் இருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை சேஷ வாகனத்தில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்தபடி புறப்பட்டனர். ஆதிசேஷன் குடைபிடிக்க அவன் கீழ் நின்றபடி அருள் புரிந்த உற்சவரை மாடவீதிக்கு அழைத்து வந்தனர். தீப்பந்தங்கள் பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல சேஷ வாகனத்தில் பவனி வந்த சுவாமிக்கு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் அர்த்தச்சந்திர பதக்கம் நீலநாயக்க பதக்கம் வைத்து நவரத்ன காதணிகளோடு முத்து வளைய கிரீடம் சூட்டி மாணிக்க அபயம் தந்து மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தீப்பந்த ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு உலா வந்த உற்சவரை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். கோவில் யானைகள், வெண்குதிரைகள், மங்கள சின்னங்கள், பிரபந்ததாரர்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல திருவீதி உலா சென்று மீண்டும் கோவிலை அடைந்தார் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள். அங்கு 4 கால் மண்டபத்தில் எழுந்தருளிய சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் வணங்க திருவந்திக்காப்பு நடத்தி மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். இதையடுத்து மாலையில் ஆஸ்தான மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி தங்க ஒட்டியானத்துடன் காசு மாலை, அர்த்தச்சந்திர பதக்கம், திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து முத்து வளைய கிரீடம் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் உற்சவரை வணங்கி வலம் வந்து வழிபட்டனர். பிறகு அனுமந்த வாகனத்தின் மேல் உற்சவ மூர்த்தியை எழுந்தருளச் செய்ததும் வீதி உலா புறப்பட்டனர். பிரியபக்தனான சிறிய திருவடி மீது எழுந்தருளி உலா வந்த உற்சவரை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். கோவில் யானை, வெண்குதிரை முன்னே செல்ல மாடவீதிகளில் உலா வந்த உற்சவர் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி வந்தனர். ஏராளமான பக்தர்கள் அனுமந்தன் மீது அமர்ந்து உலா வந்த உற்சவரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். உலா முடித்து கோவிலை அடைந்த சுவாமிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து திருவந்திக்காப்பு நடத்தி மீண்டும் ஆலயத்தில் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்யதீசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பார்த்த சாரதி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான வெட்டிவேர் திருத்தேர் விழா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமியை உபயநாச்சியார்கள் சமேதராக எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு மலர் கிரீடங்களுடன் ஆபரணங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோவிலின் வெளியே வந்த உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த வெட்டிவேர் திருத்தேரில் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களை தரிசித்த ஏராளமான பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் வெட்டிவேர் தேரோட்டம் துவங்கியது. சர்வ அலங்காரத்துடன் அபயம் காட்டியபடி உபயநாச்சியார்கள் சமேதராக வெட்டிவேர் திருத்தேரில் உலா வந்த ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமிக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் மற்றும் வேத கோஷ்டியினர் பாராயணங்கள் செய்தவாறு உற்சவ மூர்த்திகளை பின்தொடர்ந்து வந்தனர். இதையடுத்து உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் சென்றனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அமைந்துள்ளதும் நவதிருப்பதிகளில் முதல் ஸ்தலமாகவும் விளங்கும் ஸ்ரீ கள்ளர்பிரான் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தையொட்டி 4 கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்ச வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமி நம்மாழ்வாரை
கோவிலின் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, சுவாமி நம்மாழ்வார் எதிர்சேவை சாதிக்க ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் பெரிய திருவடி மீது எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ கள்ளபிரான் காட்சி தர ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ கள்ளபிரான் வெளியே வந்ததும் அவரை ஆழ்வார் திருநகரி உற்சவர் ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரான், ஸ்ரீ புளியங்குடி காசினி வேந்த பெருமாள் மற்றும் நத்தம் ஸ்ரீ எம்மிடர் கடிவான் ஆகியோர் பின்தொடர்ந்து வந்தனர். பெரிய திருவடிகள் மீது சர்வ அலங்காரத்துடன் உற்சவ மூர்த்திகள் அமர்ந்து வெளியே வந்ததும் தெய்வங்களுக்கு ஒரு சேர ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமானோர் உற்சவ மூர்த்திகளை கண்ணார கண்டு வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் ஸ்ரீ வடிவுடைய அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் வட்டப்பாறை அம்மன் உற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக அம்மன் சன்னதி முன்பு நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளுடன் பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்ததும் கலசங்களுக்கு ஆரத்தியும் காட்டப்பட்டன. பின்னர் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். இதையடுத்து சிவாச்சாரியார்கள் ரக்ஷாபந்தனம் செய்ததும் குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து சங்குகள் முழங்க உற்சவர் அருள்மிகு வட்டப்பாறை அம்மனை பவளக்கால் சப்பரத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். இதையடுத்து கொடிப்பட்டத்தை கைத்தலமாக ஏந்தி மங்கள வாத்தியங்களுடன் வலம் வந்து கொடிமர வளாகத்தை அடைந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பட்டத்திற்கு மாவிலையுடன் மலர் மாலை கட்டி அலங்கரித்தனர். கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேளதாளங்களோடு பவளக்கால் சப்பரத்தில் எழுந்தருளிய உற்சவர் அருள்மிகு வட்டப்பாறை அம்மனை கொடிமர வளாகத்திற்கு சுமந்து வந்தனர். சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த அருள்மிகு வட்டப்பாறை அம்மன் முன்னிலையில் மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் பட்டு வஸ்திரம் கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து புனித நீர் ஊற்றி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து தீபத்துடன் கற்பூராரத்தி காண்பித்தனர். ஓதுவாமூர்த்தி பாடல்கள் பாட உற்சவர் மற்றும் கொடிமரத்திற்கு மகா கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் அருள்மிகு வட்டப்பாறை அம்மனை சுமந்து கொண்டு ஆலயத்திலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. பாபநாசம் அடுத்த ஐயம்பேட்டை அருகே மணலூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கும்பகோணம் பாபநாசம் தேர்கோவில் முன்பு வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவரம்மன் கொலுவிருந்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. தேரில் கொலுவிருந்த உற்சவரம்மனுக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் எலுமிச்சை மாலைகளோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தேரில் பவனி வந்த மகாமாரியம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக அம்மனின் திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ் பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் சித்திரை மாத திருவோண நட்சத்திர உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை ஆலயத்தில் இருக்கும் கண்ணாடி அறையில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து திருமஞ்சனத்தை துவக்கினர். உற்சவர்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து தூபதீபம் காண்பித்ததும் சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு தெய்வங்களை விசேஷமாக அலங்கரித்து ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்து தேசிகன் சன்னதி முன்பு நிறுத்தி தாத தேசிகனுக்கு மரியாதைகள் செய்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர்.
வீதி உலா புறப்பட்ட உற்சவரை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்து கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். இருகுடை சேவையோடு மாடவீதியில் பவனி வந்த தெய்வங்களை பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். இதையடுத்து சிறிய திருவடி சன்னதிக்கு சென்ற உற்சவர்களை மண்டபம் இடையில் நிறுத்தி நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மீண்டும் கோவிலை அடைந்த தெய்வங்கள் முன்பு அத்தியாபக கோஷ்டியினர் பிரபந்த பாராயணம் செய்தனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ராமசுவாமி ஆலயத்தில் பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாளன்று கருட சேவை நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வாகன மண்டபத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை பரமபத கோலத்தில் அமர்த்தியிருந்தனர். கருட பகவானுக்கு வண்ண பட்டாடை கட்டியும் சுவாமிக்கு வெண்பட்டு உடுத்தியும் சர்வாபரணங்களோடு கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிரியபக்தன் மீது அமர்ந்து அருள் புரிந்த உற்சவரை கோவிலின் வெளியே எழுந்தருளச் செய்ததும் வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சுவாமிக்கு சாமரங்கள் வீசியபடி ராஜகோபுரத்தின் முன்பு எழுந்தருளச் செய்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டி வீதி உலா புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஓலை சப்பரத்தில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து அழைத்து வந்தனர். பிறகு வீதி உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்த ஸ்ரீ கோதண்டராமருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. திருச்சி தெப்பக்குளம் வானப்பட்டறை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டம் வைபவமாக நடைபெற்றது. கோவில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவர் அருள்மிகு மாரியம்மனை கொலுவிருக்கச் செய்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு சர்வாபரணங்களும் எலுமிச்சை மாலைகளோடு மலர் மாலைகளும் அணிந்து கொண்டு காட்சி கொடுத்த அம்மனை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனின் திருத்தேர் உலாவர ஏராளமானோர் பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். பக்தர்கள் அம்மனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து மாவிளக்கு ஏற்றி வைத்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சென்னை சைதாப்பேட்டை மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தெய்வ திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வாகன மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை பக்தர்கள் சமர்ப்பித்ததும் கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க ஹோமம் வளர்த்ததும் மாலை மாற்றுதல், பட்டு வஸ்திர சமர்ப்பணம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு பிரபந்ததாரர்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க சுவாமிக்கு பரிவட்டம் கட்டி கணிகாதானம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜரின் அவதார ஸ்தலமாக விளங்கும் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலில் உடையவரின் அவதார உற்சவம் துவங்கியது. உற்சவர் ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு சர்வாபரணங்களுடன் தொப்பார கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டி கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் பிரகார உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவரை கோவிலை சுற்றி வலம் வரச் செய்து 4 திக்கிலும் நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. அப்போது பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி மங்களா சாசனமும் செய்தனர். தொடர்ந்து ஒய்யார நடை நடந்தவாறு உற்சவரை கோவிலை சுற்றி சுமந்து வந்தனர். பிறகு ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க எம்பெருமானாருக்கு ஊஞ்சல் சேவையும் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் ஜீயர் சுவாமிகளுடன் ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல ஆலயத்திலிருந்து பல்லக்கில் உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். சர்வ அலங்காரத்துடன் பல்லக்கில் அமர்ந்து நிலை கண்ணாடியில் தன்னழகை தானே ரசித்தபடி உடையவர் பவனி வர பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசித்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே குன்றக்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு வீரமா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பிரம்மாண்ட யாகசாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு
வேத பண்டிதர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் ராஜகோபுரம், மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து விமான கலசங்களுக்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து மூலவர் அருள்மிகு வீரமா காளியம்மனுக்கும் கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் செத்தோடு அருகே அமைந்துள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் சித்திரை திருவோணத்தை ஒட்டி ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது அருள்மிகு சிவகாமி அம்மையுடன் ஸ்ரீ நடராஜரையும் அருகே மாணிக்க வாசகரையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். ஆடல் நாயகனுக்கும் நாயகிக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து உற்சவ மண்டபத்தில் அமர்த்தியதும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி வழிபட்டதும் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டுமருதூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு காளியம்மன் கோவிலில் 36ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. காவிரி ஆற்றங்கரையிலிருந்து பால்குடங்களையும் தீர்த்த குடங்களையும் சுமந்து கொண்டு பம்பைகள், தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு பகுதிகளை கடந்து ஊரை சுற்றி வலம் வந்த பக்தர்கள் நிறைவாக கோவிலை அடைந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் திருவோணத்தை ஒட்டி கருட சேவையும் திருக்கோடி தீபம் ஏற்றுதல் நிகழ்வும் நடைபெற்றது. மூலவர் சன்னதி முன்பு பெரிய திருவடி மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தங்க கவச அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் கோபுர தீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மண்டபத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றி அதனை மூலஸ்தானத்திற்கு சுமந்து வந்து மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் திருக்கோடி தீப ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் கருடன் மீது எழுந்தருளிய தாயார்கள் சமேத்த உற்சவரை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி உலா புறப்பட்டனர். பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் உற்சவர்களை கோவிலின் வெளியே அழைத்து வந்ததும் தீப கம்பத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கம்பத்தின் உச்சியில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரதிகள் காட்டி கோவிலின் உள்ளே அழைத்து வந்தனர். பிறகு தெய்வங்களுக்கு இசை வாத்தியங்களுடன் ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்மசுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்று வந்த பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி நடைபெற்றது. முன்னதாக அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டையோடு மந்திரங்கள் ஓதியபடி கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளுடன் பூஜைகளை துவக்கினர். அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளையும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். மந்திரங்கள் ஓதி உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை கைத்தலமாக ஏந்தி வந்து பல்லக்கில் வைத்து ஸ்ரீ ராமானுஜர் புஷ்கரணிக்கு சுமந்து சென்றனர். அங்கு திருக்குளத்திற்கு சம்பரோக்ஷணம் செய்ததும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. இதையடுத்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டதும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை பல்லக்கில் நிறுத்தி மீண்டும் ஆலயத்திற்கு சுமந்து சென்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் கோவிலின் 35ஆம் ஆண்டு சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உற்சவரம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மூலவருக்கு மீனாட்சியாக அலங்கரித்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து முதலில் கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தேரடி பகுதியில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பகவதியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலில் மூலவரம்மனுக்கு வெள்ளி திருமுகம் வைத்து சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தாரை தப்பட்டைகள் முழங்க பூங்கரக ஜோடிப்பு நடைபெற்றது. பின்னர் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஏராளமான பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாரிகளோடு ஏராளமானோர் நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் ஸ்ரீ பாஷ்யகார உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் மாடவீதியில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ ராமானுஜர். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி மற்றும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில்களில் திருவோண நட்சத்திர உற்சவம், தெய்வங்களுக்கு நடைபெற்ற ஊஞ்சல் சேவை மற்றும் திருவீதி புறப்பாடு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள் விழா, சேஷன் மீதும் அனுமந்தன் மீதும் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம், விமர்சையாக நடைபெற்ற வெட்டிவேர் திருத்தேர் விழா. ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரான் கோவில் சித்திரை பிரம்மோற்சவம், கோலாகலமாக நடைபெற்ற 4 கருட சேவை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.